PR Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இன்னைக்கு மே 7ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை 1:44 மணிக்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திட்ட இருந்து யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு பத்திரிகை செய்தி வெளியாகி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா அந்த பத்திரிகை செய்தி சொன்னிச்சு. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன, இந்திய ராணுவம் என்ன மாதிரியான தாக்குதலை தொடுத்திருக்கிறாங்க, இப்போதைய சூழல் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தின முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம் சுற்றுலா தலத்துல நடந்த தீவிரவாத தாக்குதலை யாராலையும் அவ்வளவு எளிதா மறந்துட முடியாது. ஏன்னா அந்த தாக்குதல்ல 26 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருந்தாங்க. அதுல 25 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் மட்டும் நேபாள் நாட்டை சார்ந்தவர். அந்த தாக்குதல் இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் மத்தியிலையும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு. அமெரிக்கா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் கூட அந்த தாக்குதலுக்கு எதிராக தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டே இருந்துச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு எதிராக சில துரிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பாகிஸ்தானோட தூதரக அதிகாரிகள் இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வசிக்கக்கூடிய, இந்தியாவில் சிகிச்சை எடுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் உடனடியா இந்தியாவிலிருந்து வெளியேறணும் அப்படின்னு உத்தரவிட்டாங்க. பாகிஸ்தான் தரப்பிலையும் இதே மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ரெண்டு தரப்புல இருந்தும் காரசாரமான கருத்துகளும் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இங்க பீகார்ல பிரதமர் மோடி பேசுறப்போ பயங்கரவாதிகளையும், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா நிக்கிறவங்களையும் அவங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு பீகார்ல ஒரு கூட்டத்துல பேசியிருந்தாரு. இதனால ரெண்டு தரப்புலையுமே ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலதான், இந்த சூழல்ல தான் பார்த்தோம் அப்படின்னா, மே 7ஆம் தேதி இன்னைக்கு இந்தியா முழுவதும் போர் ஒத்திகை நிகழ்வுகளை நடத்துறதுக்கும் உத்தரவிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல கூட சென்னையில கல்பாக்கம் அனல்மின் நிலையத்துல, அப்புறம் சென்னை துறைமுகத்துல அந்த போர் ஒத்திகை நிகழ்வு நடத்த இருக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமா இந்திய ராணுவம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன? முதல்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயர்ல இருந்தே ஆரம்பிக்கும். சிந்தூர் அப்படின்னா ஹிந்தியில பெண்கள் நெற்றில இட்டிக்கிற குங்குமம் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரை தான் இந்த ஆபரேஷனுக்கு வச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விஷயம் எப்படி முதல்ல வெளியே தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு மே 7ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலையில 1:44 மணிக்கு ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தி மூலமா தான் ஆபரேஷன் சிந்தூரை பத்தின தகவல்கள் வெளியே தெரிஞ்சது. அதிகாலை 1:44 மணிக்கு வெளியான அந்த பத்திரிகை செய்தியில தான் ஆபரேஷன் சிந்தூரை பத்தின மிக முக்கியமான தகவல்களை தெரியப்படுத்தி இருந்தாங்க. குறிப்பா 3 முக்கியமான விஷயங்களை அந்த பத்திரிகை செய்தி மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன அப்படின்னா, அதை பத்தி முழுமையா நாம பார்க்கலாம். அதுல குறிப்பா அவங்க சொல்லி இருக்கிறது என்னன்னா, இந்த பத்திரிகை செய்தி 1:44 மணிக்கு, அதிகாலை 1:44 மணிக்கு வெளியாகுது. அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எங்க நடத்தப்பட்டுச்சு, யார் மேல நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கான விடையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் மேலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி, எத்தனை இடங்கள்ல தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா, அதுக்கும் இதுல விடை இருக்குது. என்ன அப்படின்னா, மொத்தமா 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். 9 தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதா ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு தகவல்னு கூட எடுத்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ராணுவம், அதாவது இந்திய ராணுவம் மிக தெளிவா திட்டமிட்டு துல்லியமா குறிப்பிட்ட இலக்குகளை மட்டும்தான் தாக்கி இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது எந்தவித தாக்குதலையும் தொடுக்கவில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா இந்த அறிக்கையில தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பஹல்காம் தீவிரவாதிகள் நடத்தின அந்த காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கான எதிர்வினை தான் இது அப்படிங்கிறதையும் அந்த பத்திரிகை செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுபோக இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தாக்குதலை செஞ்சவங்க, அதாவது பஹல்காம் தாக்குதலை செஞ்சவங்க அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுபோக மேலும் இது சம்பந்தமா இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை பத்தி விரிவான தகவல்களை வெளியிடுறோம் அப்படின்னும் அந்த பத்திரிகை செய்தி, அதாவது
மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற பத்திரிகை செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க. இந்தியாவோட இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் தொடர்ச்சியா பதில்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 இடங்கள்ல, அதாவது முசாஃபர்பாத், பஹவல்பூர், கோட்லி அப்படிங்கிற 3 இடத்துல ஏவுகணைகள் மூலமா இந்திய ராணுவம் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லையை தாண்டி வந்து தாக்குதல் நடத்தல, இந்திய எல்லைக்குள்ள இருந்தே பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறதா அல் ஜசீரா செய்தி நிறுவனம் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவருமே வந்து கடுமையான எதிர்வினையை வந்து முன் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட எதிரியோட இந்த இழிவான செயலை ஒருபோதும் வெற்றியடைய வச்சிடக்கூடாது, போரை தூண்டுற வகையில அவங்க எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கிற அத்தனை உரிமையும் பாகிஸ்தானுக்கு இருக்கு, கண்டிப்பா தக்க பதிலடி கொடுப்போம்னு பாகிஸ்தானோட பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம், அதாவது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை பகுதியில், காஷ்மீர்ல அந்த எல்லை பகுதியில் 2 நாடுகளுக்கு இடையிலையும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்குதா, 2 ராணுவத்துக்கு இடையிலையும் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருக்கிற நிலையில பாகிஸ்தான் ஆர்மியோட மீடியா சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷரீப் அப்படிங்கிறவரு ஒரு தகவலை ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரப்பூர்வ தகவலா கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்தியாவோட 2 ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், அதே மாதிரி இந்தியாவோட தாக்குதல்களுக்கு பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா ஊடகங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாரு. இப்போ பாகிஸ்தான் தரப்புல இந்தியாவோட அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு எதிராக இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசப்பட்டு இருக்கிறப்போ, இந்தியா தரப்புல பார்த்தோம் அப்படின்னா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத பத்தின அந்த பத்திரிகை செய்தி வெளியானதுக்கு அப்புறம் அவர் ட்வீட் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, லிவ் லாங் மதர் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்தியன் ஆர்மி சார்பிலையும் பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் சர்வ்ட் ஜெய்ஹிந்த் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது நீதி வழங்கப்பட்டது ஜெய்ஹிந்த் அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்தியா தரப்புலையும் இந்த தாக்குதலை பற்றி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான் தரப்புலையும் அதற்கு எதிர்வினையாக நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு சமயத்தில் இந்தியா பாகிஸ்தானை தாண்டி, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது உலக நாடுகளாலையும் உற்று கவனிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தானை தாண்டி மற்ற நாடுகள் இதில் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெகு சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு, அதாவது ஆபரேஷன் சிந்தூரை பற்றி வெகு சீக்கிரமாகவே ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. அமெரிக்காவில் பத்திரிகையாளர்களை சந்திச்ச டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் அ சேம், அதாவது இது ஒரு அவமானம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த 2 நாடுகளுக்கும் இடையில பல காலமாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த பிரச்சனைகளும் இந்த சூழலும் சீக்கிரமே சரியாகும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2 தரப்புலையுமே, இந்தியா தரப்புலையுமே சரி, பாகிஸ்தான் தரப்புலையுமே சரி, அந்த எல்லை பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுறத நம்மளால உணர முடியுது. இப்படி ஒரு பதற்றமான சூழல்ல தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையில அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விகடனோட இணைந்திருங்க. இறுதியா இந்த உலகத்துல எல்லாருமே விரும்புறது அமைதியை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா விகடனோட இணைந்திருங்க. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.